ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 100 கிராம் மட்டன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் கழுவி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அதில் இது கூட 2 கிராமும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் 1/4 ஸ்பூனு, 2 வெந்தயம் சேர்த்து நல்லா சிவந்து வரட்டும் ரெண்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம், அதை அப்படி இதில் சேர்த்துருங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை போய் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் அளவு. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மிளகாத்தூள் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மட்டன் பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் பீஸ்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்பளவு தண்ணி சேர்த்து மட்டன் வேக தேவையான அளவு விசில் விடுங்க. நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். 4 விசிலுக்கு அப்புறம் மட்டன் ரொம்பவே நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய், ஒரு மூடி தேங்காய் நான் அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். திக்காகிற வரையும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம போட்டிருக்க மல்லித்தூள், தேங்காய் எல்லாமே கொதிக்கும் போது குழம்பு கொஞ்சம் திக்காகி வரும். நான் ஏற்கனவே இந்த குழம்பு எப்படி செய்யணும் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 4 உருண்டையாக சேர்த்துக்கலாம். உள்ள எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோம்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஒரு 4 நாளாக சேர்த்து அதை வெந்து மேலே வரும், கொஞ்சம் மேலே மிதந்து வரும். அதுக்கப்புறம் 4 சேர்த்தா தான் உடையாமல் இருக்கும். எல்லா உருண்டையும் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மிதந்து வந்துடும். இப்போ நம்ம கொலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி மட்டன் குழம்பு வைக்காமல் இது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சி தான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.